ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? அவர் உண்மையும் உத்தமமுள்ள ஆண்டவர். ஆமென். அவர் உத்தமராய், நீதிமானாய், சன்மார்க்கராய், ஆமென், பாவத்தை பாராத சுத்த கண்ணராய் அவர் இருக்கிறபடினால அவருடைய பிள்ளைகளாகலை நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் ஆண்டவர் விரும்புறனாக்கா உத்தமமா இருக்க வேண்டும். ஆமே. தேவ பிள்ளைல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமமா இருக்க கடவாய். இந்த வருஷத்துல நம்ம தீர்மானம் எடுப்போமே. ஆமென். 1ஆம் தேதி நிறைய தீர்மானம் எடுத்திருப்பீங்க. ஒருவேளை நானும் எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும் தீர்மானம் எடுத்திருப்பீங்க. இந்த 20 நாள் ஆயிடுச்சு. தேவ பிள்ளைல ஆமென், இந்த தீர்மானத்தில் உறுதியா இருங்க. இந்த தீர்மானத்தில் கடைசி வரை நிலை தருங்க. சின்ன 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 காரியத்தில் உண்மையா உத்தமமா நீங்க காணப்படுவீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மையில இருக்கிறார். தேவனுக்கு முன்னாடி உத்தமனா இருக்க கடவாய், அப்படின்னா உண்மையா இருக்க கடவாய். ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா அங்க நோவா பற்றி அழகாய் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவப்பிள்ளைகள், அந்த காலம் எப்படிப்பட்ட காலமா இருந்ததுமா? பயங்கர மோசமான காலமா இருந்தது. ஆண்டவரே மனஸ்தாபப்படுவார், ஏன் இந்த மனுஷனை படைத்த அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் போது அழகா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு மனஸ்தாபப்பட்டு, ஏன் அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்ததா. அதே பிள்ளையில பாருங்க, அவர் இருதயத்தை வேதனைப்படுத்துகிற அப்படியேப்பட்ட கொடுமையான காலங்கள். அந்த காலத்துல நோவா உத்தமனா இருந்தார். ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம் தேவ பிள்ளையில. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நோவாவையும் நோவாவின் மனைவியும் 3 பிள்ளைகளையும் 3 மருமக்களையும் பாதுகாக்கிறார். நீங்க பாதுகாப்பா இருக்கணுமா, ஆசீர்வாதமா இருக்கணுமா, தேவனுக்கு முன்னாடி உத்தமமா உண்மையா இருங்க. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மையா இருங்க. உன் கணவனுக்கு மனைவிக்கு உண்மையா இருங்க. உன் பெற்றோர்களுக்கு உண்மையா இருங்க. உன் குடும்பத்தில் உண்மையா இருங்க. தேவ பிள்ளைகள், ஆண்டவருக்கு நீங்க எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கும்போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் கூட நீங்க வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனை கண்டுபிடிப்பவன். பாருங்க, உத்தமமாய் நடக்கும்போது பத்திரமா இருப்போமா. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஒரு பயம், ஒரு கலக்கங்கள், எல்லா சொத்து சுதந்திரம் இருந்தும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏன் தெரியுமா? நிறைய நேரம் அவங்களுக்குள்ள அவன் உத்தமமா இல்லாத தான். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறானா. யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம் கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. தேவன் உத்தமர்களை வெறுக்கிறது இல்லையா, அட் த சேம் டைம் பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறது இல்லை. பாருங்க, அப்போ நம்ம உத்தமமாய் நடக்கும்போது, உண்மையாய் நடக்கும்போது கர்த்தர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில நீங்க பத்திரமா இருப்பீங்க, நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. முடிஞ்ச அளவு இந்த வருஷத்துல தீர்மானம் எடுங்க. ஆண்டருக்கு முன்னாடி, என் குடும்பத்துக்கு முன்னாடி, ஆமென், நான் எல்லாவற்றிலும் நான் உண்மையா உத்தமமா இருப்பேன். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நம்ம பலத்தால முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்ய உண்மையில இருக்கிறார். முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, மக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, நீ கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்க கடவான்னு சொன்ன போல ஆண்டவரே, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அந்த உத்தமத்துக்கு, உண்மைக்கு, பரிசுத்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுதும் கரபிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபக்கலம் பிதாவே. ஆமென். உத்தமமாக நடங்க, பத்திரமா இருப்பீங்க. God bless you.